அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16 15 வாசிங்க. 15 வாசிட்டு அடுத்து 14 வாசிப்போம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே 16 15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டாள். ஐந்தாவது என்னன்னா, உயிர் தெழுந்த இயேசுவுக்கு தங்களுடைய செயல்களை மூலமாய் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். லீதியாளை பற்றி சொல்லப்பட்டுகிறது. வாசிங்க. 14வது வசனம் சொல்லப்படும். அப்பொழுது தியாத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினாள். அவ சொல்லுகிறா, நீங்க என்ன விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, தங்குங்க. அந்த அம்மா எப்படி கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா? பவுலையும் பர்னபாவையும் அவங்க எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. என்னை விசுவாசம் உள்ளவன்னு நினைக்கிறீங்களா? நான் கர்த்தரை நம்புறேன்னு நினைக்கிறீங்களா? அப்ப எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்கிறாங்க. ஆமென். அதாங்க சாட்சி. உங்க வீடுகள் திறக்கப்பட்டு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அதான் சாட்சி. வீட்டு கூட்டம் ஒவ்வொரு வாரமும் உங்க வீடுகளில் நடக்கணும். அந்த லீதியால் அவளை பத்தி சொல்லும் போது அது முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்க. முந்தின வசனத்துடைய கடைசி பகுதி, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அது இருதயத்தை ஆண்டவர் திறந்தாராம். அதனால அவ ஊழியக்காரங்களை கூப்பிடுறா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கிருங்க அப்படின்னு. இன்னைக்கு உங்க வீடுகளில் வீட்டு கூட்டங்களை ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுங்கள். அது கிறிஸ்துவோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு உங்கள் செயல்கள் சாட்சிகளாக இருக்கிறது. ஆமென். ஏழைகளை கூப்பிடுங்க உங்க வீட்டுக்கு. பணக்காரங்களை கூப்பிடாங்க, ஏழைகளை, இல்லாதவங்களை கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க. இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லுங்க. இயேசுவை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் உங்கள் வீடுகளிலே. அதுதான் இயேசுவுக்கு நீங்க சாட்சியா வாழ்றீங்கிறதுக்கு அடையாளம். இயேசு உங்களோட இருக்கிறார் என்பதற்கு அதான் சாட்சி. எனக்கு தெரிந்து சில வீட்டு கூட்டங்களை நான் பார்ப்பேன், தொடர்ந்து புதிய ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்பதான் தெரியுது, இந்த வசனம் சொல்லுது, அந்த புதிய ஆத்துமாக்கள் அவங்க சொன்னதை கேட்கும்படி கர்த்தர் அவங்க இருதயத்தை திறந்திருக்கிறார். அதனாலதான் அந்த வீட்டு கூட்டத்துக்கு வர்றாங்க பாருங்க. உங்க வீட்டு கூட்டங்களுக்கு புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சொன்னதை கேட்டு வர்றான் அப்படின்னா உங்க வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் அவங்க இருதயத்தை திறந்து இருக்கிறார். அதான் நீங்க விசுவாசம் உள்ள ஆட்கள். அந்த விசுவாசத்துல பேசுறீங்கன்னு அர்த்தம். உங்க விசுவாசம் அவங்கள தட்டி தூக்கி இருக்கு. உங்க விசுவாசம் அவங்கள தட்டி இழுத்துட்டு வந்திருக்கு. அதான் எங்க போனாலும் கர்த்தரை பத்தி பேசுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை பேசுங்கள். தீமைகளை பேசாதிருங்கள். தீயவர்களை பேசாதிருங்கள். தீய எண்ணத்தை பேசாதிருங்கள். தீய நினைவுகளை உடையவர்களுடைய செயல்களை பேசாதிருங்கள். மாறாக உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பேசுங்கள். உங்களுக்காக உயிர் தெழுந்த இயேசுவை பேசுங்கள். உங்களுக்காக சகலத்தையும் சிருஷ்டித்தவரை பேசுங்கள். உங்களுக்காக சகலத்தையும் செய்தவரை பேசுங்கள். உங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவர்களை பேசுவீர்கள் என்றால் அவர்களுடைய இருதயம் திறக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை அங்கே விதைக்கப்படுவதற்கு இருதயம் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பேச்சுல தைரியம் வரும், செயல்கள்ல கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா என்ன பர்பஸ்க்காண்டி நான் வீட்டு கூட்டம் நடத்துறேன், எதுக்காக அப்படின்னு, நான் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவள் என்பதை காட்டுவதற்கு. ஆமென்.